ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கதை கேட்குறீங்களே, கதை கேட்ட உடனே நீங்கள் ஒரு கதை வாங்கிட்டு இன்னொரு கதை விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஒரு கையலக்கா இருந்தாங்களா. அந்த அக்காவுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. அந்த அக்காவுக்கு பேஸ்கெட் பால் ரொம்ப பிடிக்குமா. பேஸ்கெட் பால் டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு ப்ராக்டிஸ் போவாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி தான் பார்த்துட்டு இருந்தாங்களாம். அவங்க எப்போதான் ஆஃப் பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா இருந்தாங்களாம். அப்போ அவங்க அம்மா வந்து கேட்டாங்களாம், நீ ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்க, ப்ராக்டிஸ் போலையா கையல் அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லைம்மா, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஒழுங்கா சொல்லு கையல் அப்படின்னு சொன்னாங்களா அவங்க அம்மா. இப்ப சொல்லும் போது கையலக்கா, ஸ்கூல்ல நேத்து நான் எல்லாருக்கும் சாரு லாங் ஜம்ப் குதிக்க சொன்னாங்கம்மா. அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ என் டர்ன் வரப்போது நான் ஓடி வரும்போது அப்படியே தடுக்கி கீழே வந்துட்டேம்மா. எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் கையலக்கா. எல்லாரும் சிரிச்சோடனே எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்களா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஸ்கூல் நடந்தது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா? சூப்பர். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க அம்மா வந்து அந்த கையலக்காட்ட கேட்டாங்களாம், காலையிலேருந்து நீ மதியானம் வரைக்கும் நீ டிவி பார்த்தல, டிவி யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த கையலக்காவும் கரெக்டாக ஆன்சர் சொன்னாங்களாம். ஜான் யோகி பியார்டன் சொன்னாங்களாம். சூப்பர் செல்லம், நீ நல்லா சொல்லிட்டு அப்படின்னு தட்டி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கையில 1000 வாட்ஸ் கரண்ட்டு கைக்குள்ள போய் எரியிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்க பயந்துட்டு ஆராய்ச்சியை நிப்பாட்டல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தொடர்ந்து 3 வருஷமா தொடர்ந்து கடினமா வேலை செஞ்சு 3வது வருஷம் உலகத்துக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பல கஷ்டங்களை கடந்து வந்தாதான் சாதிக்க முடியும் அவங்க அம்மா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே கையலக்காக்கு புது உற்சாகம் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னாலையும் சாதிக்க முடியும்னு நினைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். கையல் அம்மாவோட வார்த்தைகள் அவங்கள சந்தோஷப்படுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவருடைய கிருபையில நீங்களும் சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தரட்டுமா? தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சங்கீதம் 67:2. இந்த கதைக்குரிய ஒரு பாட்டு கேட்கலாமா? முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், தோல்விகள் வந்தால் சாய்ந்திட மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், தோல்விகள் வந்தால் சாய்ந்திட மாட்டோம். கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்து லோத்தின் மனைவி போல் பின்னோக்க மாட்டோம். கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்து லோத்தின் மனைவி போல் பின்னோக்க மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், தோல்விகள் வந்தால் சாய்ந்திட மாட்டோம். இந்த பாட்டுக்காக ஆக்ஷன் பார்க்கலாமா? முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், தோல்விகள் வந்தால் சாய்ந்திட மாட்டோம். கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்து லோத்தின் மனைவி போல் பின்னோக்க மாட்டோம். கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்து லோத்தின் மனைவி போல் பின்னோக்க மாட்டோம். முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், தோல்விகள் வந்தால் சாய்ந்திட மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.